மரியாதைக்குரிய பெரியோர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற இந்த மாடர்ன் கொடை விழா படத்தை வாழ்த்தி வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பேச இருக்கிற அருமை சகோதரர் பாக்யராஜ் அவர்களே, அருமை தம்பி செல்லுமணி அவர்களே, அருமைக்குரிய ராமநாராயணன் என்ற புகழ்பெற்ற இயக்குனர் தயாரிப்பாளரின் திருமகன் தேனாண்டாள் முரளி அவர்களே, மற்றும் உள்ள பெரியோர்களே, மேடையில் அமர்கிற நல்லவர்களே, வாழ்த்த வந்திருக்கிற நல்ல உள்ளம் கொண்டவர்களே, மாடன் என்பது குல தெய்வம் அல்ல கிராமத்து காவல் தெய்வம். எல்லைச்சாமி ஒவ்வொரு கிராமத்திலும் உண்டு. எல்லைச்சாமி விழா நடத்துவாங்க பெருசா. அந்த ஒரு விழாவை வைத்து மையமாக கொண்ட ஒரு கதை. நாம சில துளிகளை பார்த்தோம், சாதத்தின் பருக்கைகளை, சில சாதத்தை நசுக்கி பார்த்தோம், சரியாக வெந்திருந்தது. கிராமத்து மனம் மிக்க படங்கள் மக்கள் வரவேற்கிறார்கள். இது மண் வாசனை மிக்க படம். அது ஒரு திருவிழா, தமிழ் பாரம்பரியம், தமிழக மக்களின் பழமையை மறக்காது இயக்குனர் தங்கபாண்டியன் அவர்கள் மிக அற்புதமாக சொல்லிருக்கார். பாட்டு இந்த தம்பி இளைஞர் எத்தனை படம் பண்ணாரு, அவர் பார்த்தா மாடர்னா இருக்காரு. மாடர்ன் படம், ஆனா மாடர்ன் டைரக்ட். இசை நாட்டுப்புற பாட்டு நல்லா பண்ணிருக்காரு. இந்த 3 பாட்டுமே நல்லா அருமையா இருக்கு. கிராமத்து மண் வாசனை இருந்தது. நடித்தவர்களும் எல்லோரும் புதியவர்கள் என்றாலும் இயக்குனர் சிறப்பாக வேலை வாங்கியிருக்கிறார். எல்லாரும் ஹீரோயினிக்கு 2வது படம் என்ஜாய்னு ஒரு படம் முன்ன பண்ணிச்சு. அது நான் கூட இருந்து அந்த படம் முடிக்கிறதுக்கு உதவியா இருந்தேன். அப்ப அந்த பாப்பா தெரியும், நல்ல நடிகை, முன்னுக்கு வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. தம்பி ஹீரோவும் நல்லா இருக்கான். ஒரு வறட்சியான பிரதேசம் தூத்துக்குடி. ஒரு பச்சை பயிர் கூட பார்த்தேன் படத்துல. ஒரு பயிர் நல்லா வளைஞ்சிருக்கு, பச்சை பச்சைன்னு இருக்கு. அப்புறம் ஒரு பஞ்சத்தில் அடிப்பட்ட கிராமத்துல போய் எடுத்திருக்காங்க. கதைக்கு சரியான இடம் போல் இருக்கு. அதை விட நம்ம சகோதரர் சொன்னார் 30 நாள்ல படம் முடிக்கிறேன்னு. 23 நாள்ல முடிச்சார். தம்பி நீங்க நல்லா இருப்பீங்க, டைரக்டர் நல்லா இருப்பீங்க. ப்ரொடியூசர் மனு நோவ கூட சார், நம்பி எங்கேயோ கஷ்டப்பட்டு கொண்டாந்து பணத்தை கொட்டுறாங்க சார். ஏதோ ஒரு ஆசையில, ஏதோ ஒரு கற்பனையில அவங்க கொண்டாடுற பணத்தை சில பாவிங்க, சிலர் எல்லாரும் இல்ல, அதாவது ஒரு 60-70% தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னு கேமரா முன்னால் நின்று சின்சியரா பண்ணி கொடுக்குறாங்க. சின்சியரா, சிக்கனமா, அழகா படம் எடுத்து கொடுக்கறாங்க. ப்ரொடியூசர் நல்லா இருக்காரு, டைரக்டரும் நல்லா இருப்பாரு. அப்படிப்பட்ட டைரக்டர் நல்லா இருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா, வரலாற்றில் ராமநாராயணன் என்கிற ஒருவர் மிகப்பெரிய ஒரு பொன்னேட்டில் எழுதி போயிருக்கார். சிக்கனமா எப்படி படம் எடுக்கிறது. அதாவது சார், ஒரு 5 டீம் ஒர்க் பண்ணும் சார். இந்த ஒரு டீம் ஒரு கதை எழுதும், இங்க ஒரு டீம் ஒரு கதை எழுதும், இங்க ஒரு டீம் கதை எழுதும். ராமநாதன் படம் எடுத்துக்கிட்டு இருப்பார். இங்க டிஸ்கஷன் ஓடும் அடுத்த படத்துக்கு. இங்க படம் எடுத்துட்டு இருப்பார். 25 நாள், 27 நாள், மேக்சிமம் 30 நாள் சார். 1-2 நாள் கூட தேவையான பண்ணுவார். இதனால் கூட 30 நாளுக்குள்ள முடிச்சு அந்த படம் பூரா 70-80 படம் 100 நாள் ஓடி இருக்கு சார். தமிழ் திரையுலகின் வரலாறு. யார் படம் எடுக்க வந்தாலும் ராமநாராயணன் எப்படி படம் எடுத்தார் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு அந்த வழியை பின்பற்றினா எல்லாரும் ஜெயிக்கலாம். அத போல இந்த தம்பி 23 நாள்ல படம் எடுத்தாரு. அதுதான் ப்ரொடியூசரும் டைரக்டரும் கணவன் மனைவி மாதிரி. கணவன் சம்பாதிச்சு பணம் கொடுத்தா
மனைவி அருமையா சமைச்சு கொடுப்பாங்க. போல ப்ரொடியூசர் பணத்தை எங்க கொண்டாந்து கொடுத்தா டைரக்டர் அருமையா படம் பிடிச்சு கொடுக்கணும். அதனால ப்ரொடியூசரும் பிழைக்கலாம், டைரக்டரும் நல்லா இருக்கலாம், நிறைய படம் வரும், அவரும் நல்லா இருக்கலாம், சினிமா நல்லா இருக்கும், தொழிலாளர்கள் நல்லா இருப்பாங்க. நான் எனக்கு இந்த பெரிய பெரிய கோடி கோடி வாங்குறாங்களே அந்த நடிகர்களை பற்றியோ டைரக்டர் பற்றியோ நான் கவலைப்படுறதில்லை. இந்த எளிமையா சின்ன பட ப்ரொடியூசர்கள் நல்லா இருந்தா இந்த சினிமா நல்லா இருக்கும். வருஷத்துக்கு ஒரு 20, 25 இல்ல 30 பெரிய படம் தான் வருது. ஆனா 150 சின்ன படம் வருது. தம்பி செல்வமணி இருக்காரு, தொழிற்சங்க தலைவர், பெப்சி தலைவர். இந்த தொழிலாளர்கள்லாம் எப்படி வேலை பார்க்கறாங்க, யாரால் பிழைக்கிறார்கள் என்பது தம்பிக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆகவே இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க ரொம்ப நாளாவே ஒரு சிட்டி லவ், ஃபைட்டு, வெஞ்சன்ஸ் அந்த மாதிரி படமே ட்ரெய்லர் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு அருமையான கிராமியம் படத்தை பார்த்தோம். மிக்க மகிழ்ச்சி. படம் நல்லா இருக்கு. இதுல எல்லாருக்கும் லைஃப் கிடைக்கணும் என்று இறைவனை நான் வேண்டுகிறேன். அதோடு ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். போன வாரம் ஒரு 4 நாளுக்கு முன்னால ஒரு பேப்பர் செய்தி திரையுலகையே குலுங்க வச்சிருச்சு, கதி வழங்க வச்சிருச்சு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீடு ஏலம். பத்திரிகை, டிவி பூரா கதறிச்சு. இந்த தமிழை, தமிழகத்தை, தமிழ் மக்களை நடிப்பின் மூலமாக உலகில் கொண்டு போய் சேர்த்தவன். எப்படி திருக்குறள் நம் தமிழை உலகத்தில் கொண்டு போய் சேர்த்ததோ அதுபோல் நடிப்புலகில் தமிழகத்தை உலகில் சேர்த்தவர் நடிகர் திலகம். 250 படத்துக்கு மேல் நடித்தார். புகழ், கட்டபொம்மன், எவ்வளவு திருவிளையாடல், விதவிதமான படங்கள். அவர் நடைய நடிப்பு, கன்னத்தின் நடிப்பு. அப்படிப்பட்ட சினிமா உயர்த்தி அவருடைய வீடு ஏழம் போது பல பேர் பதறி போனார்கள், கதறினார்கள். நான் அழுதேன். சிவாஜி கணேசன் குடும்ப வீட்டுக்கா இந்த கதி? அது தம்பி யூடியூப்ல அதை பெருசா போட்டாங்க. அது பெரிய வைரல் ஆயிடுச்சு. அதோட ரிசல்ட் என்னன்னா, இன்ன காலையில பிரபு எனக்கு போன் பண்ணார். நடிகர்களுடைய மகன் பிரபு டைமண்ட் பாபு போன் எனக்கு போட்டு என்ன பேச சொல்லி டைமண்ட் பாபு போட்டு கொடுக்க பிரபு பேசினார். அண்ணே, உங்க பேச்சை கேட்டு நான் அழுதுட்டேன். எங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு பேரு ஏலம்னு வரணும் அப்படின்னு நீங்க பேசுறது அழுதுட்டேன்னு அவர் சொன்ன வார்த்தைகள். ஆனா இத உண்மை பாதிதான். என்ன அந்த வீடு அப்பா என் பேர்ல எழுதியிருக்காருன்னு, பிரபு பேர்ல சிவாஜி எழுதியிருக்காராம். இதை எப்படியோ மாற்றி என்ன பண்ணிருக்காங்கன்னு அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. குடும்பத்துல ஏதோ தப்பு நடந்துருச்சு, அதனால ஏலம் போகாதுன்னு நடிகர் திலகத்தை நீங்கள் தான் வணங்குகிற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீடு ஏலம் போக விட மாட்டேன்னு, அது என் பேர்ல தான் இருக்கு என்ற ஒரு நல்ல செய்தியை காலில் சொன்ன உடனே என்ன ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். அதே சினிமாவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பூஜை இந்த காலையில என்னுடைய மைத்தனன் ஐசரி கணேஷ் மூக்குத்தி அம்மன் 2ன்னு ஒரு படத்துடைய பூஜைய அந்த பிரசாத் ஸ்டுடியோல, அதான் வரலாறு காண மிகப்பெரிய அளவுல ஏதோ செல்வமணி எல்லாரும் வந்திருந்தாங்க. அற்புதமா நடந்தது. திரையுலகம் மறுபடியும் மலர்ச்சி பெறுகிறது என்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தியது. ஏன்னா அப்படிப்பட்ட விழாக்கள்லாம் நடந்த ரொம்ப காலம் ஆச்சு. எல்லா தயாரிப்பாளரும், எல்லா டைரக்டரும், எல்லா ப்ரொடியூசரும் வந்திருந்தாங்க. ரொம்ப காலம் ஆச்சு நாங்க பார்த்து. அதுல பெரும் மகிழ்ச்சியோடு காலையில் இருந்திருக்கேன். அந்த மகிழ்ச்சியோடு இந்த படத்தை வாழ்த்துகிறேன். மாடர்ன் கோடை விழா ஒரு பெரும் மழை விழாவாக, மண் வாசனை மிக்கவராக, தமிழ் மக்களை மனதை கவருகிற, போட்ட பணத்தை திருப்பி கேப்டன் எடுக்கிற வெற்றி படமாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்தை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் இந்த சிறு முதலீட்டு படத்தை சப்போர்ட் பண்ண வந்திருக்கும் திரு பாக்யராஜ் சார் அவர்களே, திரு செல்வமணி சார் அவர்களே, கே ராஜன் சார் அவர்களே, மாஸ்டர் ஜாக்வார் தங்கம் அவர்களே, அப்புறம்
எங்கள் தயாரிப்பு செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேடையில் இருக்கும் அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மாடன் கோடை விழா இது ஒரு சிறு முதலீட்டு படம். இது நான் என்ன திரு சூரிய அவர்கள் பார்க்க சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. நிறைய பேசிட்டு இருப்போம். அப்ப நம்ம ஒரு படம் தயாரிச்சுட்டு இருக்கனால இன்னைக்கு சூழ்நிலையில சிறு முதலீட்டு படங்களை ரிலீஸ் பண்றது என்ன மாதிரி சூழ்நிலை போகுதுன்னு கொஞ்சம் கேட்டு அறிஞ்சிருந்தேன். ரொம்ப ஒரு திரையரங்குல சிறு முதலீட்டு படங்களை ரிலீஸ் பண்றது ரொம்ப சிரமமான சூழ்நிலைகள் நிலவி கொண்டு இருந்தது. கோவிடுக்கு அப்புறம் ரொம்ப பிரச்சனையா இருந்தது. ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் திரையரங்கு உரிமையாளர்கள் அவங்களுடைய தியேட்டர் மெயின்டெனன்ஸ்ல இருந்து எல்லாம் பண்றதுக்கு சிறு முதலீட்டு படங்களுக்கு பெரிய சப்போர்ட் இல்லாம இருந்தது. விநியோகஸ்தர்களும் படங்கள் வாங்குறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறு முதலீட்டு படங்கள் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 படங்கள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ சமீபமா இந்த 2025 பாத்தீங்கன்னா பெரிய படம் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 1-2 படங்கள், அதை தாண்டி எல்லாமே மீடியம் பட்ஜெட் அண்ட் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணுங்கிறதுக்கு நானும் பார்த்துட்டு இருந்தேன். அது மாதிரி சூரி சார் சொல்லியிருந்தாரு. அப்புறம் பன்னீர்செல்வம் மூலமாக விஜய் முரளி மூலமாக எனக்கு இந்த படம் பார்த்தேன். இது நம்ம கலாச்சாரத்தோட தமிழ் தென்னகத்துல இருக்கிற தமிழ் கலாச்சாரத்தை மையப்படுத்துது. ஏன்னா எல்லாருக்குமே குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு காலப்போக பார்க்கும்போதுனா நம்ம சாமியெல்லாம் கும்பிடுறோம், வேண்டுகிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா குலதெய்வ வழிபாடுங்கிறது கண்டிப்பாக எல்லா இதுலயும் இருக்கு. ஏன்னா குலதெய்வத்தை கும்பிடாம நம்ம எந்த சாமி கும்பிட்டாலும் சரி வராது. நம்ம முன்னோர்கள் எல்லாருக்குமே அந்த நம்ம இன்னமும் ரொம்ப அந்த நம்பிக்கைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா சவுத்துல இருக்கு, இங்கேயுமே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே இந்த வழிபாடுகளோட முறைகள் அதிகப்படுத்திக்கிட்டே வருது. எங்க பார்த்தாலும் கோயில்ல கூட்டங்கள் இருக்கு. அதுல அப்படிப்பட்ட நம்ம கிராமத்துல நிறைய கோயில்கள்ல விழாக்களோ பூஜைகளோ இல்லாத சூழ்நிலைகளும் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த தமிழக அரசாங்கம் எல்லா கோயில்லையும் குடமுழக்குல இருந்து எல்லாமே நம்ம தமிழர்கள் முதல்வர் அவர்களால இது நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கதையும் ஒரு விழாவை நடத்தினா என்ன மாதிரி இருக்கும், ஒரு ஊரே நல்லா இருக்கும். ஏன்னா அந்த காவல் தெய்வம் தமிழ் மண்ணு சொன்ன மாதிரி ஹைகோர்ட் ஜட்ஜு எனக்கு அந்த அளவுக்கு இன்னும் விவரம் தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்துல பொறுத்த வரைக்கும் இந்த காவல் தெய்வங்கள் குல தெய்வங்களை நம்ம கும்பிட்டா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், ஒரு ஊரே நல்லா இருக்கும். ஊரே நல்லா இருந்தால் நாடே நல்லா இருக்கும். ஸோ இந்த படம் அந்த கதையை மையப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அதுல விறுவிறுப்பான விஷயங்கள் இன்னைக்கு சமுதாயத்துல நடக்கிற இந்த கோயில் நிலங்கள் பத்தி இதெல்லாமே டைரக்டர் அழகா சொல்லியிருக்காரு. அதனால அது பார்க்கும்போது ஒரு சின்ன முதலீட்டு படம் தானேன்னு நினைச்சாலும் நம்ம அந்த படம் பார்க்கும்போது நம்ம அந்த கதைக்குள்ள ஒன்றிடுறோம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே நல்லா அமைச்சிருக்காரு டைரக்டர். சரி, நான் அதனால அதை ரிலீஸ் பண்றேன். நானே நம்ம இப்போ ஒரு படம் ரிலீஸ் பண்ணோம், ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்தை தேனாண்டால் ஃபிலிம்ஸ் வெளியிடுது. அதே மாதிரி ஹீரோ கௌதம் சாரும் நல்லா பண்ணியிருக்காரு, ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. இதுல இருக்க அத்தனை கலைஞர்களும் அவங்களோட எஃபர்ட்ஸை கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி கலைஞர்களோட இப்ப மனோஜ்குமார் சார் சொன்னார், இந்த மாதிரி வரிகள் ரொம்ப குறைஞ்சு வேற மாதிரி வரிகள் எல்லாம் போயிடுச்சு இன்னைக்கு பாட்டுகள்ல. நம்மளுடைய விஷயங்கள்லாம் சொல்றதுக்கு இந்த மாதிரி நல்லா கண்டுபிடிக்க வெளியில தெரியாத நல்ல டேலண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ப்ராப்பரா ரிலீஸ் பண்ணணும். இந்த நேரத்துல திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் சொல்றோம், ஒரு நல்ல படம் வந்திருக்கு, மக்கள் கண்டிப்பாக இதை பார்த்து வருவாங்க. நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு இந்த மேடை மூலமாக அவங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இதுக்கப்புறம் 14th அன்னைக்கு ரிலீஸ் பண்றோம். ஸோ உங்களோட ஆதரவுகள் மீடியாக்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இந்த வருஷம் 2025 சொல்ல போனா நிறைய சின்ன படங்கள் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி பெட்டரா வந்திருக்கு. ஏன்னா இந்த வருஷங்கள்ல படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் 3 மாசத்துல
கிட்டத்தட்ட ஒரு 40-50 படங்கள் வந்துருச்சு. ஆனா எல்லா படமும் ஓரளவுக்கு நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ஸோ நல்ல கண்டென்ட் கொடுத்தா மக்கள் வராங்க, தியேட்டருக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு கண்டினியூவா மீடியாக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மாடர்ன் கொடைவிழா திரைப்படத்திற்கு இசை வெளியீட்டிற்கும் ட்ரைலர் வெளியீட்டிற்கும் வரவு தந்துள்ள எங்களுடைய மூத்த சகோதரர் திரு கே ராஜன் அவர்களுக்கும், எங்களுடைய இனிய நண்பர் திரு கே பாக்கியராஜ் அவர்களுக்கும், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு முரளி ராமசாமி அவர்களுக்கும், செயற்குழு உறுப்பினர்கள் அழகாண்டம் பணி பன்னீர் மனோஜ்குமார் அவர்களுக்கும், கில்டு தலைவர் ஜாகுவார் தங்கத்துக்கும், மாடர்ன் கொடைவிழாவோட அனைத்து கலைஞர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், ஊடகங்களுக்கும், நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் அல்லது இரவு வணக்கம். இந்த படம் உண்மையிலே 3 விஷயத்தை எனக்கு இந்த மேடை எனக்கு நினைவுபடுத்துச்சு. முதல்ல ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ஒரு குடும்பமா அரங்கேறியது இந்த திரைப்படம் தான் நினைக்கிறேன். முதல்ல அந்த அனைத்து ஹீரோ ஹீரோயின் மட்டும் இல்லாம, சின்ன கலைஞர்கள் மட்டும் இல்லாம, டைரக்டர், ப்ரொடியூசரு, எடிட்டர்கள், டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், ப்ரொடக்ஷன் மேனேஜரு, சின்ன சின்ன நடிகர்கள் எல்லாரையும் மேடை ஏற்றி எங்களுடைய பங்கு இவங்கெல்லாம் இந்த குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு சொன்னது அந்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய நன்றி சார். முதல்ல நீங்க எல்லாரையும் பெருமைப்படுத்தினீங்க. அது காலதாமதமாச்சு, அதெல்லாம் வேற விஷயம். எல்லாரையும் பெருமைப்படுத்தி எல்லாருக்கும் சால்வை போட்டு, மற்றவங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நேரம் ஆயிடுச்சுன்னு. ஆனா அந்த சிறு கலைஞர்களுக்கு அந்த சால்வையை வாங்கும்போது அவருடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமா இருக்கும். அதனால பரவாயில்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்றதுல அதனால எந்த தவறும் இல்லை. ஏன்னா எவ்வளவு நேரம் பல பெரியவங்களா நம்ம காத்திருக்கோம். சின்ன கலைஞர்களுக்காக நம்ம கொஞ்ச நேரம் இருக்கிறதுல எந்த வருத்தமும் தான் நாங்க அது சந்தோஷமான நிகழ்ச்சியா இருந்தது. அந்த வகையில நம்ம உதயசூரியனுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா கேப்டன் எப்போதுமே தமிழ்நாடு ஏமாத்தினதில்லை. அதனால இந்த கேப்டனையும் தமிழ் திரைப்படத்துல ஏமாத்தாத நினைக்கிறேன் உங்களுடைய. அதனால நீங்க நல்ல டைரக்டர் முதல்ல சூஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா அவர் நல்லா ஏமாத்திருக்கீங்க. உங்க பையன் வளர்ற வரைக்கும் அவனை வெயிட் பண்ண வச்சு அப்புறம் படத்தை வச்சிருக்கீங்க. அவர் 2017 கதை சொல்ல வரும்போது அவங்க பையன் அதுக்கு செட் ஆகல, கொஞ்சம் சின்ன பையனா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவர் வளர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அவனை காக்க வச்சு நீங்க டைரக்டர் ஆக்கிருக்கீங்க. தங்கபாண்டி உண்மையா பரவாயில்ல, பொறுமையா இருந்து அவர் சிறப்பா அந்த படத்தை முடிச்சிருக்காரு. அதாவது 30 நாள்ல சொல்லி 23 நாள்ல முடிச்சாருன்னு கேட்கும் போது இந்த நூற்றாண்டுல முதல் மனிதரை நான் அவர் பார்க்கிறேன். ஏன்னா 2வது விஷயமா நான் சொல்ல வச்சது என்னன்னா, தயாரிப்பாளர்கள் வர்றாங்க. இப்ப நான் ஒரு 15-20 நாள்ல பாக்குறேன். அந்த ராஜா என்ன சொன்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர் இங்க உள்ள வரும்போது ஒருத்தர் 5 கோடி ரூபாயில படம் பண்றேன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காரு. அவர் இன்னைக்கு 22 கோடி ரூபாய் அவருக்கு படம் பட்ஜெட் வந்திருக்கு. ஒருத்தர் 7 கோடியில படம் எடுக்கிறவங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு 16 கோடி ரூபாய் பட்ஜெட் வந்திருக்கு. இன்னொருத்தருக்கு 6 கோடி ரூபாயில பட்ஜெட் வந்திருக்கு. 12 கோடி ரூபாயில பட்ஜெட் வந்து நினைக்குது. 1.5 கோடி ரூபாயில படம் முடிச்சு வந்திருக்குன்னு கொண்டு வராங்க. அவர் 4 கோடி ரூபாய் பண்ணிட்டார், ஒன்னும் படம் முடியல. அப்போ எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாம, திட்டங்கள் இல்லாம அப்படி படத்துக்குள்ள வரும்போது கடைசியா பாதிக்கப்படுறது தயாரிப்பாளர் மட்டும்தான், வேற யாரும் இல்லை. நீங்க நல்லா எல்லாரும் அவங்க பங்குக்கு ஏதோ வாங்கிட்டு போயிடுறாங்க, வந்த வரைக்கும் வாங்கிட்டு போயிடுறாங்க. கடைசியா பாதிக்கப்படுறது தயாரிப்பாளர் தான், என்னவா இருந்தாலும். அப்போ நம்ம தான் பாதிக்கப்பட போறோங்கிற அந்த இது மனதில் வச்சுக்கிட்டு முதல்லயே அதை கையில எடுத்து அதை உறுதியா நின்னாங்கன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு? கடைசியில உங்களுக்கு யாரும் கூட நிக்க போறது கிடையாது. நீங்க தான் எல்லா சுமையும் சுமக்க போறீங்க. அப்ப இவ்வளவுதான் பண்ண முடியும்னு முதல் நாள்ல இருந்து அதை தெளிவுபடுத்தி அந்த படத்தை எடுத்த ஆரம்பிச்சா குறைஞ்சபட்சம் அந்த நஷ்டம் இல்லாம இருக்கலாம். இது ஒரு சிறப்பான தொழில் இது. ஆனா அந்த சிறப்பான தொழில திட்டமிடுதல் இல்லாததால யார் யாரெல்லாம் அதுக்குள்ள உள்ள உட்கார்ந்து திட்டமிடுதல் மூலமா தயாரிப்பாளர் இந்த படப்பிடிப்புல இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறதால நான் இந்த 15 நாள்ல நான் பாக்குறேன். 15 நாள்ல 100 படங்கள்ல 90% படங்கள் எல்லாமே ஓவர் பட்ஜெட் தான். இன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் கோடிக்கணக்கான ரூபாய் நன்கொடையா கொடுத்த நிறுவனம் இன்னைக்கு ஒரு 400-500 கோடி ரூபாய் அவங்க ஓவர் பட்ஜெட்ல நிக்கிறாங்க, லாஸ்ல நிக்கிறாங்களா? இது மாதிரி தயாரிப்பாளர்கள் இருந்தா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப நல்லா. மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய மரியாதைக்குரிய திரையுலக பெருமக்கள் எல்லாமே இங்க இருக்காங்க. அவங்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்.
நன்றியிலிருந்து ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கடைசியில மறந்துடக்கூடாது. அதனால முதல்ல அதுலேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். முதல்ல ப்ரொடியூசர் உதயசூரியன் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்னன்னா, ஏதோ கஷ்டப்பட்டு அங்கே இங்கேயும் சம்பாதிச்ச காசுல ஒரு புது ஆளை வச்சு அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து படம் எடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி வந்து இத்தனை பேர்த்துக்கு வேலையெல்லாம் கொடுத்துருக்காரு இல்லையா, அதுக்காக அவருக்கு நன்றி தெரிவிக்கும். அவர் கப்பலை வந்து பத்திரமா கரை சேர்த்துற மாதிரி திரைப்படத்துறைக்கு வந்த அவரை பத்திரமா கரை சேர்த்துன தங்கமணி டைரக்டர் அவருக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும். அதே மாதிரி அவருக்கு உறுதுணையா இருந்த எல்லா டெக்னீஷியன்ஸ், விபின்ல இருந்து சின்ன ராசில இருந்து எல்லாருமே, எல்லா டெக்னீஷியன்ஸும் அவ்வளவுதான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் இந்த விழாவுக்கு நான் வர்றது காரணமா இந்த என் ஆபீஸ்ல இருக்கிற தேவேந்திரன் தான் வந்து, தேவேந்திரன் அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டாப்புல, ஏதாவது ஒண்ணா சும்மா வந்து என்ன எப்படி இருக்கீங்கன்னு, இந்த படத்துக்கு பர்டிகுலரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறை எடுத்து தேவேந்திரன் வந்து இந்த படத்துக்காக வந்து கூப்பிட்டாப்புல. ஸோ தேவேந்திரன் நன்றி. அதுக்கப்புறமா வந்து ப்ரொடியூசர் எங்கிட்ட சொல்ல நேரடியா சைடில் பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன். அதாவது ஒரு நல்ல விஷயம் யார் செஞ்சாலும் அது எப்படி இருந்தாலும் வெளியே ஏதாவது ஒரு விதத்தில் வந்து சேரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விதத்தில் ஒரு கவுன்சிலர் சின்ன சின்ன துறையா ஷூட்டிங்ல அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் வந்து சொன்னாரு. ஸோ எந்த அளவுக்கு அவர் ப்ரொடியூசர் வந்து அவரை வந்து கூப்பிட்டு கௌரவிக்கும் போது அதை சொல்லிட்டு இருப்பாருங்கன்னு தெரிஞ்சுட்டேன். ஸோ அவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். அதுக்கப்புறம் நட்புக்காக முத்துக்குமார் அவர்கள் வந்து இங்க எல்லாத்துக்குமே சால்வ் அனுப்பிச்சு நட்புக்காக அவர் இதை பண்ணாரு, அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா தான் ஆடாவிட்டாலும் தன்னுடைய சதை யாருங்கிற மாதிரி சிவாய் சாருக்கு அவங்களுக்கு இப்படி ஒரு பேப்பர்ல வந்துருச்சுன்னு சொன்னோன்னே உண்மையிலேயே உள்ளூர அழுகையோட வந்து அதை ஒரு பெரிய மேட்டரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அதை வெளியே சொல்லிட்டு இருந்தார். அவர் விநியோக தலைவர் அது இதுங்கிறதெல்லாம் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் திரைப்படத்துறைக்கு எப்பவுமே ஒரு காவலாளி மாதிரி இருக்கார். அவர் எப்பவுமே சின்ன படங்கள் சின்ன தயாரிப்பாளர்கள் அவங்க நல்லா வரணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறாரு. என்னுடைய மரியாதைக்குரிய ராஜன் சார் அவர்கள், ஸோ அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்துல எல்லா டெக்னீஷியனும் பாட்டு எழுதினவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் சிறப்பான முறையில் வந்து அவங்கவுங்க வேலைகளை செஞ்சுருக்காங்க. இல்லைன்னா 23 நாளில் வந்து எல்லாம் படம் முடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ பாட்டை பற்றி எல்லாம் நம்ம மனோஜ்குமார் வந்து சில வரிகள் எல்லாம் கரெக்டாக பிடிச்சிச்சு, அதை வச்சு சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரி நானும் ஓப்பனிங் சாங்கு அதை ஒரு திருவிழா சாங்கு வந்து அவ்வளோ அழகாக வந்து அவர் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கு அடுத்தது டூயட் ரொம்ப மெலடியாகவும் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரும் செல்வமணி அவருக்கு நல்லா பாராட்டி பேசினார், அனிருத்த மாதிரியே இருக்கிறீங்க, அனிருத்த மாதிரியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரொம்ப ரொம்ப அதாவது ஒருத்தர் பேசும்போது சொன்னார், மாடர்ன் காவல் தெய்வம் நாங்கள் வந்து ஏதோ கோர்ட் நீதிபதி தமிழன் மணி அவர்கள் பேசினார், அவர் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை காப்பாற்றினார். என்னை பொறுத்த வரைக்கும் மாடர்ன் இப்பவே நேரில் வந்து இந்த படத்தை வெளியிடுறதுக்கு காப்பாற்றிருக்காரு, அதுதான் முரளி அவர்கள். ஸோ அது ரொம்ப முக்கியம். சின்ன படம் எடுக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. சின்ன படம் எடுக்கும்போது இந்த படத்தை வந்து அவர் பார்த்துட்டு நான் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது படத்தினுடைய தரமும் எனக்கு தெரிந்தது. அதே நேரத்தில் வந்து சின்ன படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு நம்ம அவ்வளோ உதவி பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய அக்கறை எனக்கு புரிஞ்சது. அவரை இவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவர் பன்னீர் அவர்கள், அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்துல வந்து இவ்வளவு பேர் உழைப்பு, அந்த 23 நாள்ல வந்து படத்தை நல்லபடியா முடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே
இந்த படத்தினுடைய உழைப்பு 23 நாள்ல இவர் முடிச்சது மட்டும் இல்லாம அவர் பார்த்துட்டு முரளி அவர்கள் வந்து படம் எனக்கு பிடிச்சிருக்கு, கண்டிப்பா நான் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி இப்போ வர்ற 14க்கு ரிலீஸ்க்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காருங்க போது படம் கண்டிப்பா வெற்றி அடையும். இதுல வேலை செஞ்சவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிறேன். கோகுல் அவர்கள் வந்து ஏதோ பேசுவார்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், சைலண்டா வந்து 2 வார்த்தையோட ஒரு ஹீரோ ஏதாவது பேசுவார்னு பார்த்தா ஒரு அப்பா இருக்கிற பயமா என்ன காரணத்துனாலும் தெரியல, ரொம்ப ரொம்ப சுருக்கமா வந்து படத்துலயாவது பேசுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா அதுலயும் இது பண்ண. ஆனா அந்த பொண்ணு கூடவே இருந்து சிரிச்சு சிரிச்சு காப்பாத்திருச்சு பாட்டுல எல்லாம். அவரு சிரிக்க வேண்டியதெல்லாம் சேர்த்து இந்த பொண்ணு அழகா சிரிச்சு. அதான் அவர் சொன்னாரு, என்ஜாய்ங்கிற ஒரு படத்துல முன்னாலேயே பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உண்மையிலேயே ஒரு சிரிப்பு நல்லா என்ஜாய் பண்ற அளவுக்கு இருக்குமா, ரொம்ப சந்தோஷம். இன்னொருத்தர் வந்து அவங்களும் புதுசா நடிச்சிருக்காங்க, நீதாம்மா, அவங்கள பத்தியும் செல்வமணி மறக்காம குறிப்பிட்டாரு. அவங்களும் டான்ஸ் ஆடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ எல்லாருமே இந்த படத்துல வந்து ஒவ்வொருத்தரும் எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா படம் நல்லபடியா சக்சஸ் ஆகும். அதுக்கு வந்து பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் வந்து கண்டிப்பா இது பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நிறைய சின்ன படங்கள் அது இது எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். சிறு தயாரிப்பார், சிறு முதலீடு அப்படி இப்படின்னு. நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். அந்த கிளாஸ் எடுக்க போனப்போ இந்த பசங்க எல்லாம் உட்காந்துருந்தாங்க. அவங்க கிட்ட சொன்னேன், எப்பா லிவிங்ஸ்டன் அண்ணன், பாண்டியராஜன் தம்பி 2 பேருக்கு மிலிட்டரிக்கார ஒரு அப்பா. இந்த பாண்டியராஜன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவங்க அண்ணன் லிவிங்ஸ்டனுக்கு பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ண போகும்போது இவன் போகாம விட்டான். ஆனா இவன் யார லவ் பண்ணான்னா அதைத்தான் லிவிங்ஸ்டனுக்கு அண்ணங்காரனுக்கு வந்து பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் பாண்டியராஜன் தெரிஞ்சு நீ பதறி போயிட்டான். அந்த பொண்ணு வேற திட்டுறா, நான் வந்து போலீஸ்காரன் பொண்ணுன்னா பையன் ஒண்ணு நீ தான் நினைச்சேன், உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு எனக்கு தெரியாம போச்சே, போய் ஏதாவது பண்ண அப்படின்னா. அவன் லிவிங்ஸ்டன் வந்து கேக்குறான், என்ன என்ன நேற்று நீ போய் பொண்ணு பாட்டு அழகா இருக்கு, அம்சமா இருந்தது, என்ன அழகு அம்சம் ஓகே, அது அந்த பொண்ணு அதான்டா உன் அண்ணி இல்லைண்ண, நான் வந்து நீ அதான்டா அண்ணி, உனக்கு அண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரப்போகுது அப்படின்னு. இல்லைண்ணா நான் வந்து அந்த பொண்ணை இல்லை நான் லவ் பண்ணிட்டேன், மறந்துரு. என்னென்ன இப்படி ஆமாண்டா ஆமாண்டு நேற்று வரைக்கும் இருந்தேன்னு மறந்துரு, இப்பதான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தாச்சுல்ல அண்ணி அண்ணி. இல்லைண்ணா நாங்க ரொம்ப உயிருக்கு உயிரா லவ் பண்ணோம், ப்ளீஸ். அப்பா கூப்பிட்டு போனாரு, அப்பா வார்த்தையும் நம்ம கதை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அப்பா கூப்பிட்டு போனாரு, மாத்துறானாரு, மாத்திட்டு ஒத்துக்கிட்டேன். நான் நீ மறந்துட்டு வேற வழியே இல்லை. இல்லைண்ணா இல்ல சாரி சாரி என்ன இப்படி அவன் என்ன சொன்னாலும் லிவிங்ஸ்டன் வந்து இப்படியே சொல்லிட்டு இருந்தான். பாண்டியராஜனுக்கு பாவம் என்ன பண்றதுன்னே தெரியல, அவன் திருத்துன்னு முழிச்சான் அப்படின்னு சொல்லும்போது கிளாஸ்ல ஒரு பையன் இருந்துச்சான். சார் பாண்டியராஜ் இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? எப்படின்னா, அண்ணே நான் இவ்வளவு சொல்லிட்டேன், ஆனா நீ முடியாது, கல்யாணம் முடிச்சு தான் தருவேன். கல்யாணம் முடிச்சா இந்த வீட்டுக்கு தானே வரணும், வரட்டுனே அப்புறம் நீ பாருண்ணே அப்படின்னா. எனக்கு ஒரே ஷாக்கு. இந்த டயலாக் அப்படி லிவிங்ஸ்டன் இது வரைக்கும் இவ்வளவு தெனாவட்டா பேசினா, என்ன சொன்ன, இல்ல இந்த வீட்டுக்கு தானே வரட்டும் அப்புறம் பாரு அப்படின்னா. அதுக்கப்புறம் அவன் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நான் என்னன்னா இத வந்து இது எனக்கு தோணவே இல்லை, இவன் கேட்கறான்னு சொல்லிட்டு இருந்தேன். அவன் முன்னாள் உட்காந்துருந்த வந்துச்சு டக்குன்னு சொன்னான், இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, நம்ம சினிமா எடுக்கிற நம்ம எழுதுறதை விட நம்ம எடுக்கிறவங்களை விட ஆடியன்ஸ் வந்து இப்ப பயங்கர புத்திசாலித்தனம் ஆயிட்டாங்க, அவங்க பயங்கர கெட்டிக்காரத்தனமா இருக்காங்க. அதனால நம்ம தான் கொஞ்சம் யோசனை பண்ணி எடுக்கணும். நம்ம தான் புத்திசாலி அப்படின்னு காடரை தூக்கி விட்டு எல்லாம் பண்ணவே முடியாது, இப்பெல்லாம் கஷ்டம். இப்ப எத்தனை கோடிகள் நீ போட்டாலும் ரப்பர் பந்து வந்து எப்படி போடிட்டு இருக்கு பாருங்க. அதே மாதிரி குடும்பஸ்தான ஒரு படம் வந்து அது எப்படி ஓடிட்டு இருக்கு பாருங்க. ஸோ அதனால சிறு முதலீட்டு படங்கள், சின்ன படங்கள் அப்படிங்கிறது ஸோ கோடிகள் இது பண்றதுங்கிறது அல்ல. இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில் நீங்க பார்த்துட்டீங்கன்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்சு கல்யாண பரிசுன்னு ஒரு படம், அதுல வந்து சரோஜ் தேவியும் ஜெமினி கணேசனும் அவ்வளவு உயிருக்கு உயிரா லவ் பண்ணுவாங்க. அவ்வளவு உயிருக்கு உயிரா லவ் பண்ணும்போது திடீர்னு
அவளுக்கு அக்கா இருக்கா விஜயகுமாரி, சரோஜி தேவிக்கு. அவங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து அவங்கள வளர்த்துனவங்க. ஒரு நாள் வந்து சரோஜி தேவிக்கு தெரிய வருது, இல்ல அக்கா வந்து ஜெமினி கணேசனை வந்து ஒரு சைடா லவ் பண்றாங்க, அவங்க மேல ரொம்ப பாசத்தை வளர்த்திக்கிட்டாங்க. இவருக்காக இந்த சரோஜி தேவிக்காக அவன் பேசின டைலாக் பூரா தனக்கு பேசுனதான் நினைச்சு டெவலப் ஆயிட்டு கடைசியில இவங்கிட்ட வந்து சரோஜி தேவிகிட்ட வந்து எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் நான் மனசார விரும்புறேன் அப்படின்னு சரோஜி தேவி ஷாக்கு. அம்மா ஸ்தானத்துல இருந்து என்ன வந்து வளர்த்துனவங்க அப்படின்னு ஜெமினி கணேசன்கிட்ட போய் கொஞ்சம் பேசணும். என்னென்ன, நீங்க தயவுசெய்து எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும். ஏய் விளையாடு ரெடி, நான் நீ ஒரு நாளை இவ்வளவு லவ் பண்ணிட்டு இருக்க, எங்கெல்லாம் சுத்தி எப்படி எல்லாம் ஜாலியா இருந்தோம், திடீர்னு போய் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ற, விளையாடு ரெடின்னு. இல்லைங்க, நீங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து என்ன வளர்த்துனவங்க, அதனால அவளை தான் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவர் ஒண்ணு. ஸோ எவ்வளவு சிக்கலான ஒரு சமாச்சாரம், இது எப்படி சமாதானப்படுத்த முடியும் ஜெமினிய? அதே மாதிரி சித்தின்னு ஒரு படம், அதுல பத்மினி ஜெமினியும் வந்து ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேரும் உயிருக்கு உயிரா இருக்காங்க. திடீர்னு வந்து பத்மினிக்கு ஒரு சிக்கல், அவங்க வந்து ஒரு 3-4 குழந்தையோட இருக்க எம்ஆர் ராதா, அந்த வீட்டுல அந்த எம்ஆர் ராதாவை கல்யாணம் பண்ணிட்டா, இவங்க வீட்டுல இருக்கிற தம்பி தங்கச்சி இவங்க கடன் பிரச்சனை அது இது மொத்தமா எல்லாமே சால்வ் ஆகும். ஸோ அந்த குடும்பத்தில் இருக்கிற இந்த 3 குழந்தைகளுக்கும் அம்மா கிடையாது, இவளுடைய ஃபேமிலியும் இதாகி போகும் அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டுல ப்ரெஷர் போட்டு இப்ப வந்து பத்மினி வேற வழியே இல்லாம வந்து எம்ஆர் ராதாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை. இப்ப இவங்க வந்து ஜெமினி கோயிலுக்கு வர சொன்னாங்க. ஜெமினி கோயில் வந்து அவர் ஏதோ பத்மினி கூப்பிடுறது லவர்னு ஒண்ணு வந்தாங்க. வந்த உடனேயுமே அந்த அம்மா வந்து இப்ப ஜெமினியை ஒத்துக்க வைக்கணும், என்னை மன்னிச்சுக்கோங்க, வேற வழி இல்லை, நான் காதல் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது இவங்களை தான் அப்படின்னு. ஸோ அங்கேயும் ஜெமினி ஒத்துக்க வைக்கணும், அது ஒரு கஷ்டமான இடம். இங்கேயும் ஜெமினி வந்து ஒத்துக்க வைக்கணும், இது ஒரு கஷ்டமான இடம். 2 இடத்துலையுமே அந்த 2 டைரக்டர்களும் ரைட்டர். அவன் பேனா அவனுக்கு விளையாண்டு இருக்கும். என்னன்னா ஸ்ரீதர் சார் அதுல வந்து அங்கே டைலாக் போட்டிருப்பாரு. அந்த சரோஜி தேவி வந்து கேட்பாங்க, இப்போ வந்து எங்க அக்கா உயிருக்கு உயிரா உங்களை லவ் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லை, நான் இனிமே உங்களை கல்யாணம் பண்ணேன். எங்க அக்கா மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அக்கா ஆசைப்படுறது எனக்கு தெரியாம இருந்தா பரவாயில்ல, தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இப்ப நான் உங்களை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், அதனால இந்த காதல் வந்து சரியா வராது. இல்ல நான் இல்லைங்க, அக்காவுக்கு நான் வந்து நன்றி கடனா வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்கிறேன், அது முடியல, அட்லீஸ்ட் இதையாவது நான் வந்து உங்களை நான் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க விரும்பல, அதையாவது பண்ணோம்னா எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொன்னேன். இப்போ ஜெமினிக்கு என்ன பேசுன்னு தெரியல. அப்போ வந்து சரி நான் புறப்படுறேன் ஒரு வார்த்தை அப்படின்னு அதுக்கு முன்னால நின்னேன். எப்படி நான் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல, ஸோ நான் போய் வேற மாதிரி தான் என்னங்கிறது யோசிச்சு தான் முடிவு பண்ணேன். ஆனால் நான் இல்லைன்னுக்கா நீங்க லைஃப்ல கல்யாணம் பண்ணாமல் இருப்பீங்களா? அவர் முழிக்கிறாரு ஜெமினி. சொல்லுங்க, யாராவது ஒரு காலத்துல 3 முடிச்சு போடணும் இல்ல? இல்ல சொல்லுங்க, எப்படி நீங்களும் வந்து கல்யாணம் இல்லாம இருந்துட போறீங்க? எனக்கு ஒரு ஒளிவாக்கமா நீங்களும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். சொல்லுங்க, யாருக்கா ஒரு கழுத்து நீட்டு வா, அவளுக்கு நீங்க 3 முடிச்சு போட்டு தானே ஆகணும்னு தலையை ஆட்டுறாரு. அது ஏன் எங்க அக்காவா இருக்கக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டோன்னே ஜெமினி ஆடி போயிடுவான். நான் உண்மையிலேயே லவ் பண்ணேன், மேல உனக்கு பிரியம் இருக்கு அப்படின்னா என்னுடைய வேதனையை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய தியாகத்தை நீயும் பங்கெடுத்துக்கணும், அதனால எனக்கா எங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா வேற வழியே இல்லாம ஜெமினி வந்து விஜயகுமாரியை கல்யாணம் பண்ணிக்குவான். அதே மாதிரி இங்க கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தோடனே ஜெமினி கிட்ட பத்மினி கேப்பா, எங்க பாக்கெட்ல எவ்வளவு இருக்கு? பாக்கெட் இன்னும் சம்பளமே வரல, ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இல்ல எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. லட்சமா? நான் வாங்குறதே 1000-2000 இவ்வளவுதான் சம்பளம், என்னடி திடீர்னு லட்சம்னு என்கிட்ட கேட்குறேன். இல்லைங்க, எவ்வளவு நாள் டைம் கொடுத்தா நீங்க அந்த லட்சத்தை ரெடி பண்ணுங்க? வாழ்க்கை போக நான் கஷ்டப்பட்ட லட்சமெல்லாம் என்ன, நான் வாங்குற சம்பளத்தை எப்ப ரெடி பண்ண முடியும்? முடியாது இல்லைங்க, முடியாது. இல்லைங்க, இப்ப எனக்கு லட்சம் தேவைப்படுது, நான் உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணா பல லட்சங்கள் எனக்கு வந்துடும், 2 குடும்பத்தையும் நான் காப்பாற்ற முடியும். என்ன சொல்றேன், இதான் உங்களாலதான் எத்தனை நாள் ஆனாலும் முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, பட் 2 குடும்பத்தை காப்பாத்துக்கு நான் படித்தான் ஆகணும்.
அதனால என்ன மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு வந்து எங்கிட்ட ஒரு வார்த்தை நீ கேட்டிருக்கலாமல்ல அப்படின்னு நீ கேட்டா நான் குற்றவாளி ஆயிடுவேன். அதனாலதான் உங்களை கேட்டேன். முடியல, சரி நான் மன்னிச்சுக்கோங்க, நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஜெமினி திருன்னு முழிச்சு நிற்பான். என்னன்னா 2 இடமும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு இடம். அந்த 2 இடத்துலயும் எவ்வளவு கிளவரா வந்து பெண்கள் எவ்வளவு சாதகமா பேசுறாங்க அப்படிங்கறத வச்சு பண்ணிருப்பாரு. ஆனா எழுதுன ஆம்பளை தான், பேசுறது பொம்பளை இருந்தா கூட. ஏன்னா ஏன் டிபார்ட்மெண்ட் விட்டு கொடுக்க முடியாத ஸ்ரீதர் கேஜி அவங்க எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவங்க கோடிகள் எல்லாம் நம்பல, பிரம்மாண்டத்தை நம்பல, பேனாவை மட்டுமே நம்புறாங்க. அதுதான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நின்றுகிட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு வந்து எடுக்கிறவங்க வந்து இவங்க பண்ணணும், அவங்க பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி யாருடைய உதவி இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. நம்ம எடுக்கிற படம் நீ நல்ல படமா எடுத்தால்தான் அது வந்து சரியா வரும். அதனால ஒவ்வொருத்தரும் அதுக்கு வந்து இப்ப 23 நாள்ல முடிச்சாரு அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு நம்பிக்கை இருந்தா, எவ்வளவு பிளான் பண்ணியிருந்தா அந்த கதையை வந்து 23 நாள்ல முடிச்சிருக்க முடியும். ஸோ கதையை ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி அவருக்கு பிடிச்சிருந்து அதுக்கப்புறம் அவங்க பையனே வச்சுட்டு கோகுல் வச்சுட்டு பண்றேன்னு சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணி எவ்வளவு நம்பிக்கையோட செஞ்சிருக்காரு. அதை பார்த்து தான் வந்து முரளி அவர்கள் வந்து நானே ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு. அதனால சினிமா படம் சிறு படம் நல்லா இருக்கணும் அப்படின்னா படங்கள் நல்லா ஓடணும், சிறு முதலீட்டு படங்கள். ஏன்னா எல்லாருமே சிறு முதலீட்டுல இருந்தா வந்தாங்க, சிறு தயாரிப்பாளர் தான். நான் வாங்கினது 500 ரூபா அட்வான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் படத்துக்கு டைரக்ஷன் பண்றதுக்கு. அந்த ப்ரொடியூசர் வந்து தொடர்ந்து 3 படம் 4 படம் அவனுக்கு இதுங்களா அவருக்கு தான் எடுத்து கொடுத்தேன். நான் நிறைய படம் ஞான படம் வரைக்கும் எல்லாத்துக்குமே அவருக்கு எடுத்து கொடுத்தேன். செல்வமணி சொல்லுமா எனக்கு சிரிப்பா இருந்தது, ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கு எப்பவுமே கடைசியில் சண்டை வந்துடும், எனக்கு கூட வந்தது அப்படின்னாரு. அப்படி இல்லை, நான் வந்து வேலை பார்த்ததுல சரி பெரிய சண்டைகள் எங்கேயுமே வரல. இன்னும் சொல்ல போனா தயாரிப்பாளர் சங்கத்துல என்னன்னா இந்த ரைட்ஸ் பிரச்சனை எல்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப நாங்க அது ஒன்றும் முடிவே வரல. என்னுடைய முதல் படத்திலேயே வந்து எனக்கு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, மௌன கீதங்கள்லாம் வந்து லேப்ல பிரிண்ட் ரெடி ஆயிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நிறைய பேர் பார்த்துட்டு லேப்ல இருக்கிறவங்க மூலமா சொல்லி எங்கிட்ட ரைட்ஸ் வந்து கேட்கறதுக்காக வந்தாங்க. உடனே படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா அது பல சக்சஸும் போது எத்தனையோ லட்சங்களுக்கு போகும். ஆனா ப்ரொடியூசர் பாக்யராஜ் இப்பவே கேட்கறாங்க, இப்பவே கொடுத்துடலாம் பாக்யராஜ், இப்பவே கொடுத்துடலாம் பாக்யராஜ்னு பயந்துகிட்டு அவரு. ஏன்னா படம் ரிலீஸுக்கு முன்னாடியே 2 லட்சம் வருது, 3 லட்சம் வருதுன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு லாபம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்பவே நான் வந்து அந்த ப்ரொடியூசருக்கு 50% அவருக்கு நான் கொடுத்தேன். ஏன்னா கதை எழுதுன்னு நான் தான், என்கிட்ட வந்து கேட்டாங்க. ஆனா தயாரிப்பாளர் அவருக்கும் ஒரு 50% இருக்கணும், அவரும் மறுபடியும் படம் எடுக்கணும். படத்துல வருதோ இல்லையா அந்த 50% ரைட்ஸ் நம்ம வந்து அவருக்காக நமக்கு காசு கொடுத்து 500 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தா அந்த படத்தையே எடுத்தோம். ஸோ அதனால அன்னையிலிருந்து எல்லா ப்ரொடியூசரோடையும் நான் 50% ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எங்களுக்குள்ள ஒரு சண்டை, என்ன ரைட்ஸே நீ கேட்க கூடாது, அவங்களோட ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. பட் பரவாயில்ல, செல்வமணி சொன்ன மாதிரி சுமூத்தா பேசி எந்த பிரச்சனையுமே எல்லா ப்ராப்ளமுமே ஒரு சால்வேஷன் இல்லாம இருக்காது, கண்டிப்பா வரும். இன்னைக்கு காலையில கூட பேரரசு பேசும்போது சொன்னாப்புல, சார் நீங்க வந்து என்ன அந்த கார்டு வாங்கினையோ எங்களை முதல்ல மதிச்சா தானே கார்டு வாங்குறதுக்கு, எங்களை வந்து சம்பளமே பேசுறதுக்கு வந்து விடமாட்டேன்னா எப்படியா அப்படின்னு சொல்லி சொன்னா, இல்ல நான் பேசிட்டு ஒரு லெட்டர் போட சொல்றேன் அப்படின்னாரு. ஸோ அது ஒரு பக்கம் நல்லபடியா நடக்கும். இப்ப நான் சொன்னதுதான் ரொம்ப முக்கியம். என்னன்னா பேனாவை நம்பி கதையை நம்பி அதை ஒரு பொறுப்போட செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா சின்ன முதலீடு கூட பெரிய, ஏன்னா எத்தனை கோடிகளை வந்து சம்பாதிச்சு கொடுக்குது. இன்னைக்கு அந்த பையன் ரங்கநாதன் கூட எடுத்தான் அந்த டிராகன்ங்கிற ஒரு படம், இன்னொருத்தர் டைரக்டர், இவங்க எல்லாம் என்ன படத்தை வந்து அந்த கதையை வந்து நம்பினாங்க, அதுதான். அதனால அதை நம்பணும் ஒழிய பிரம்மாண்டங்கள் அது இதுங்கிறதெல்லாம் வந்து எந்த காலத்துக்கும் சரியா வராது. அதனால சின்ன படங்கள் தான் பின்னால பெரிய படங்கள் ஆகுது. இந்த படம் மிகப்பெரிய படமா வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொடியூசர் நிறைய கப்பல்களை அவர் சொந்தமா வாங்கி ஓட்டணும். அதுக்கு தங்கபாண்டி மாதிரி டைரக்டர்களும் இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் உதவியா இருக்கணும்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக பிரம்மாக்களுக்கும் என் அழைப்பை ஏற்று இங்கு வந்து வருகை தந்துள்ள உள்ளங்களுக்கும் சுற்றுத்தார்களுக்கும் படக்குழுவினர்களுக்கும் பத்திரிகை மற்றும் டிவி யூடியூப் நண்பர்களுக்கும் என் மனம் நிறைந்த நன்றி. இந்த மாடர்ன் கொடைவிழா திரைப்படத்தை நான் கனவு படமாக தயாரித்துள்ளேன். ஷார்ட் பிலிம் எடுத்துள்ள தம்பி தங்கப்பாண்டி என்னிடம் இந்த கதையை கூறினார். அவர் கூறும்போது இந்த கதைக்கு கதாநாயகனாக யாரை வைக்கலாம் என்று கூறிய போது அவரே என் மகனை கோகுல் கௌதமை நடித்து காட்டுகிறேன் என்று கூறினார். கூறியபடியே மாடர்ன் கொடைவிழா படத்தையும் மிக அருமையாக எடுத்துள்ளார். அவருக்கு மிகவும் பாராட்டுக்கள்.
இந்த படத்தை யார் மூலம் கொண்டு சென்றால் மக்களிடம் எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் என்பதை சிந்தித்த பொழுது திரு சீனு அவர்கள் பன்னீர்செல்வம் சார் அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்தி அவர் மூலமாக தேனாண்டல் பிலிம்ஸ் 100 படங்களுக்கு மேல் தயாரித்த 200 படங்களுக்கு மேல் விநியோகம் செய்துள்ள தேனாண்டல் பிலிம்ஸ் நிறுவனர் நினைவுக்கு வந்ததை அவர் என்னிடம் கூறியதும் அவரை தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு முரளி அவர்களை நேரில் சந்தித்து படத்தை பார்க்க சொன்னேன். அப்போது தலைவரும் படத்தை பார்த்தார். விநியோகம் செய்வதாக அவரிடம் கேட்டபோது அவரும் உறுதி அளித்தார். எனவே தயாரிப்பாளர் சங்க தலைவர் என் ராமசாமி சாருக்கும் பன்னீர்செல்வம் சாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. எங்கள் ஊரை சேர்ந்த திரைக்கதை மன்னன் அண்ணன் கே பாக்கியராஜ் அவர்களுக்கும் இந்த விழாக்கு வந்து எங்களை பெருமைப்படுத்தியதற்கு நன்றி. இந்த படத்திற்கு எங்கள் அறத்தை ஏற்று விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் இயக்குனர் அண்ணன் செல்லுமணி அவர்களுக்கும் விநாயகர் சங்க தலைவர் கே ராஜன் அவர்களுக்கும் அழகன் தமிழ்மணி சார் அவர்களுக்கும் பன்னீர்செல்வம் சார் அவர்களுக்கும் மனோஜ்குமார் சார் அவர்களுக்கும் ஜாக்வார் தங்கம் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்திற்கு எனக்கு சினிமா என்பது என்ன என்று தெரியாத போது எனக்கு குழந்தை போல எனக்கு சொல்லிக் கொடுத்து எனக்கு குருவாக இருந்த திரு சீனு அவர்களுக்கும் நன்றி. திரு குட்டி கிருஷ்ணன் அவர்கள் இந்த திரைப்படத்தை எப்படி ஆர்கனைஸ் செய்ய வேண்டும் என்று கூறியதற்கும் அவருக்கும் மிக நன்றி. இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் திரைப்பட குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த படத்தை சிறந்த வெற்றி படமாக அமைத்து தருமாறி உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Hi, this is Sharmisha and வந்திருக்க எல்லா பெரிய மனுஷங்களுக்கும் ஒரு பெரிய வணக்கம். வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் வந்த மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். இந்த ஒரு மூவியை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கான ஸ்டேஜ் கொண்டு போறதுக்கு. அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ப்ரொடியூசர் சார், ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் கேஸ்டிங் மீ. அதுக்கப்புறம் டைரக்டர் சார் ரொம்பவே ஆர்டர் பண்ணாரு கேஸ்டிங் பண்றதுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கதை சொன்னாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப பொட்டல் காடு அப்படின்னு சொல்லும்போது பேக் வாங்கணும். அப்புறம் இல்ல நான் நல்லா இருப்போம் அப்படின்னு சொன்னபடி ரொம்ப 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 கேர் எடுத்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி பாத்துக்கிட்டாங்க. ஒரு ரொம்பவே நல்லா இருந்தது. அவருக்கு தேவையான விஷயங்களை கேட்டு வாங்கிக்கிட்டாரு. எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் வேணும், இது வேணும், இது வேணும்னு கேட்டு வாங்கிக்கிட்டாரு. ஸோ இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஐம் விஷிங் ஹிம். அண்ட் கோகுல் சார் ஒர்க் பண்ணினாரு கூட. ரொம்பவே காமன் சில் பர்சன். எதா இருந்தாலும் கேஷுவலா பேசுவாரு, கேஷுவலா இருப்பாரு. ரொம்ப வெளிப்படையான மனுஷன். ஸோ எல்லாருக்குமே அண்ட் மேம் ப்ரொடியூசர் மேமோட ஒய்ஃப், அவங்களும் ரொம்ப கேஷுவலான பர்சன். ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயம். அண்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் அவங்க கூட பாடின சிங்கர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாங்ஸ் கேட்கும்போது அவ்வளவு நல்லா இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட் அப்பவும். அண்ட் தொகுப்பாளனி அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் ஃபார் இதை பண்றதுக்கு. ஸோ எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நல்லா இந்த படம் ஒரு நெக்ஸ்ட் லெவல் வரதுக்கு விஷஸ் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை. கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் அனைவருக்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கோகுல் கௌதம். நான் இந்த படத்தோட ஹீரோ. எனக்கு இதான் முதல் படம். எனக்குன்னு மட்டும் இல்ல, படத்தில் நடிச்ச நிறைய பேருக்கு இதான் முதல் படம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட உழைப்பை போட்டிருக்கோம். எங்க படத்துக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. பார்த்துட்டு போய் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நன்றி. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஒரு சில பேருக்கு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் தங்கப்பாண்டி அவங்க நம்பி சூஸ் பண்ணதுக்கு. அண்ட் ப்ரொடியூசர் உதயகுமார் சார், அவரு மேலே ஃபாதர் தான். ஸோ ஒரு பேரண்ட் மாதிரி தான் த்ரூ த மூவி சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. அப்புறம் லிரிசிஸ்ட் ராமசாமி சார், பாரதி சார், அப்புறம் கார்த்திக் அண்ட் தமிழ்மணி எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் சீரியஸ் ரொம்ப ப்ரொமோட் பண்ணி கொடுத்தாங்க. பத்மஜா, ஷிபி, கோல்டராஜ் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முதல்ல ஓகே புரிஞ்சுட்டு எனக்கு 7 வருஷமா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். 2017-16 இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் படம் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்போம். கடைசியில் லாக்டவுனுக்கு அப்புறம் பேசும்போது கண்டிப்பாக அந்த வாட்டி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மாதிரி ஃபர்ஸ்ட்டு புது ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணோம். மாதிரி அதுக்கப்புறம்
பையனை வச்சு பண்ணலாமான்னு பிளான் பண்ணாங்க. அப்புறம் கண்டிப்பா அதுக்கப்புறம் ப்ரொடியூசரோட பையனை வச்சு ஹீரோவை நடிக்க வச்சு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். மியூசிக் டைரக்டரு அவங்களுக்கு ரொம்ப நன்றி. 4 பாட்டு இருக்கு, ஒரு பாட்டு இதில் போடல, அது படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. கேமராமேன் சின்ராஜனே அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதான் இதில் நடிச்சிருக்க சூரி சார், சூப்பர் குட் சுப்ரமணி சார், அப்புறம் ஸ்ரீபிரியா மேடம், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதில் படத்தில் வசனம் எழுதின நெய்வேலி பாரதிக்குமார் ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க தான் ஆரம்பத்துலேருந்தே நாங்களாம் ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அந்த படத்துக்கு ஆரம்பத்துலேருந்தே. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஹீரோனிக்கு ரொம்ப நன்றி, சார்மிசாவுக்கு, இல்லை நடித்த பால்ராஜ், சிவாவேலன், இஸ்ரேல் ப்ரோ, மற்ற எல்லா நடிகர்களுக்குமே ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த சபையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு முதற்கல் வணக்கம். நான் அதுக்கு முன்னாடி மேடையெல்லாம் பேசினது கிடையாது. இப்போ எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சார், நெக்ஸ்ட் டைரக்டர் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தை ஒரு கிராமப்புறங்களில் இருக்கிற கதையை எடுத்துக்கிறாங்க. எனக்கு நேட்டிவ் தூத்துக்குடி தான். நான் ஒரு கிராமிய கலைஞர். அதுல எனக்கு செலக்ட் பண்ணி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய ஒரு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன் சார். நெக்ஸ்ட் இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம மூவி சப்போர்ட் பண்ணணும். அது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எங்க ஊருக்கார அண்ணன் ப்ரொடியூசரு, அவர் முதல்ல எல்லாத்துக்கும் நன்றி, வரவேற்பு எல்லாம் சொல்லிட்டாங்க. அவரோட இதை அவர் முன்மொழிஞ்சு நான் வழிமொழிகிறேன்.